தமிழ்நாட்டுக்குள்ள கட்சிகளை தாண்டி ஒரு பொது ஒப்பீனியனை கொண்டு வரணும். எப்படி? இப்போ எல்லா கட்சியும் அவங்கவுங்க ஒரு அஜெண்டா வச்சு நகர்றாங்க. அந்த கட்சி அந்த டிமாண்டை அந்த கட்சியோட தலைவர் அந்த பலன் பெறுறாரு. இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அதுக்கு அடகு வச்சிடுறாங்க. சமீப காலங்களில் அது எல்லா கட்சியில இருந்தும் நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அரசியல்வாதிகளை நம்பி ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அப்போ ஒரு பொது தளத்துல ஒரு பொதுவான மக்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு பொதுவான கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு சப்ஜெக்டே இங்க உருவாகவே இல்லை மக்களிடையே. என்னன்னா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு இதுதான் தேவை, நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறோம் அப்படின்னு அவங்களே ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அது இலவசம் சார்ந்ததா இருக்கும். அது எந்த மக்களுக்கு அவங்க விரும்புறதா இருக்காது. ஆனாலும் அதை ஒரு கவர்ச்சிகரமான திட்டமா அறிமுகப்படுத்தி அதை விளம்பரப்படுத்தி ஆஹா ஓஹோ என்னென்னவோ நடக்க போகுது அப்படி இப்படின்னு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இதர கட்சிகள்லாம் அவங்க கிட்ட அதனால பலன் பெற அந்த கட்சி தலைவராக இருப்பாங்க. அங்கே போன தொண்டர்கள் கூட பலன் அனுபவிக்கிறது இல்லை, அந்த தலைவர்கள் தான் அதை வச்சு பொழப்பு நடத்துறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒரு ஒப்பீனியனை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.